வடிவத்தில் நான் வந்து என்ன கொடுக்குறேன், இந்த வீடியோ மூலம் மக்கள்கிட்ட நான் என்ன கேட்குறேன், அதாவது எண்ணெய் உற்பத்தி பண்ணுறவங்கள்ட்ட என்ன கேட்குறேன்னா 6 வடிவத்தில் எண்ணெய் நீங்கள் கொடுங்க. எப்படின்னா பாட்டிலோட தெளிய வச்சது, அப்புறம் வாடிக்கையாளர் வந்து பாத்திரம் கொண்டு வந்தாங்கன்னா 10 ரூபா குறைவு, ஆட்டும் பொழுதே பிடிச்சா 20 ரூபா குறைவு, அப்புறம் அவங்க பொருள் கொண்டு வந்து இங்கே ஆட்டிக்கலாம். கேஷவ் நட் ஆயில், வால்நட் ஆயில், பம்கின் ஆயில், பிளாக் கியூமன் ஆயில், மோரிங் ஆயில், ஆல்மண்ட் ஆயில், மரச்செக்கு, இரும்பு செக்கு, கல் செக்கு, மாவரைக்கும் இயந்திரம், மிளகாரைக்கும் இயந்திரம், டிகாடிகேட்டர் இயந்திரம், அதாவது கடலை உடைக்கிறது, தேங்காய் மட்டை உரிக்கிறது, ஃபில்டர், இப்போ ஆயில் ஃபில்டரு, இந்த மாதிரி எண்ணற்ற 30 வகையான இயந்திரம் தயாரிக்கிறேன். அதாவது முடிஞ்ச இயந்திரத்தை வைப்போம், ஆனால் நிறைய வைக்க முடியறதில்ல. ஏன்னா வந்து அப்பப்போ தயாரித்து அப்பப்போ போயிட்டு இருக்கிறதுனால குறைச்ச இயந்திரம் தான் இருக்கும் பார்த்துக்குங்க. இது வந்து உலக்க தயாரிக்கிற இடம், மரத்தில் உலக்க தயாரிக்கிறது. நம்ம கோல்ட் ப்ரெஸ் ஆயிலும்போ மரச்சக்க இயந்திரம்போ இதில் வந்து தான் வந்து டாப் வுட்டுன்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில், டாப் வுட்டு. இது வந்து மரத்தை உலக்க கடைஞ்சிட்டு இருக்கிறாங்க, ரஃபாக மரம் வரும். இது வந்து ஜென்டெக்கு கிட்ட இயந்திரம் வாங்கிய வாடிக்கையாளர்கள் பாதிக்கப்பட்டிருந்தனா 1 லட்சம் இலவசம் அப்படிங்கிறேன். அதே மாதிரி ஜென்டெக் இயந்திரத்துடைய தரமும் பர்ஃபார்மன்ஸும், அதாவது குவாலிட்டி அண்ட் பர்ஃபார்மன்ஸ் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் 1 கோடி இலவசம், ஒரு இயந்திரம் இலவசம், வாழ்நாள் சேவை இலவசம்னு சொல்கிறேன். இது வந்து வேர்ல்டு மேப்பு பார்த்தீங்கன்னாவே தெரியும். நம்ம வந்து உலகத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 17 நாட்டுக்கு நம்ம வந்து இயந்திரம் அனுப்பிச்சிருக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். நான் வந்து கனகராஜ் பரமசிவம், கோயம்புத்தூரில் விளாங்குறிச்சியில் ஜென்டெக் இன்ஜினியரிங், தாய்மடி மரச்செக்கெண்ணெய், தாய்மடி இனிப்பு மற்றும் கார வகைகள், தாய்மடி ரியல் எஸ்டேட் அண்ட் பில்டர்ஸ், அதுக்கப்புறம் தாய்மடி உணவகம், அதாவது தாய்மடி கறி விருந்து அப்படிங்கிற நிறுவனங்களை நடத்திட்டு வரேன். எத்தனை வருஷமாக நடத்திட்டு வரீங்க? ஜென்டெக் வந்து 20 வருஷமாக இருக்குது. அதுக்கப்புறம் தாய்மடி மரச்செக்கு எண்ணெய் வந்து கடந்த 9 வருஷமாக இருக்குது. தாய்மடி ரியல் எஸ்டேட் அண்ட் பில்டர்ஸ் வந்து கடந்த 3 வருஷமாக 4 வருஷமாக கடந்த 4 வருஷமாக செயல்பட்டு இருக்கிறோம். தாய்மடி இனிப்பு மற்றும் கார வகைகள் வந்து பார்த்திங்கன்னா கடந்த 3 வருஷமாக செயல்பட்டுருக்கு. அதுக்கப்புறம் தாய்மடி கறி விருந்து கடந்த 1 வருஷமாக செயல்பட்டு இருக்கிறோம். ஸோ நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க, எப்படி இதில் உங்களுக்கு ஆர்வம் வந்தது? நான் வந்து டிஎம்இ தான் முடிச்சிருக்கிறேன், டிப்ளமோ இன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், சென்னையில் தான் படித்தேன். ஆர்வம் வந்து என்ன, கொஞ்ச நாள் நம்ம வேலை பார்த்தோம், அதுக்கப்புறம் தொழில் ஆரம்பிக்கணும்னு சொல்லிட்டு என்னோட 23 வயசுலேயே நான் வந்து ஜென்டெக் இன்ஜினியரிங் வந்து ஆரம்பிச்சிட்டேன். இப்போ வரைக்கும் எப்படி சார் போயிட்டுருக்கு கம்பெனி? ரொம்ப சிறப்பாக போயிட்டுருக்குது, ரொம்ப திருப்தி. மக்கள் வந்து ரொம்ப வரவேற்பு கொடுக்குறாங்க. மக்கள் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஆதரவு கொடுத்து இப்போ வந்து நல்ல நிலைமையில் ஆதரவு கொடுத்துட்ருக்குறாங்க. நீங்கள் என்னென்ன மாதிரி மிஷின்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க சார்? நம்ம வந்து ஆரம்பத்தில் வந்து மரச்செக்கு மட்டும்தான் பண்ணோம், அதாவது கையில் வச்சு தள்ளுவாங்க, அந்த மரச்செக்கு இயந்திரம் தயாரித்தோம். அதுக்கப்புறம் போக போக வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக் மரச்செக்கு இயந்திரம், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கல்ச்செக்கு இயந்திரம், இரும்பு செக்கு இயந்திரம், ஃபில்டர் மெஷினு, கிரவுண்ட் டிகாடிகேட்டரு, எள்ளு சலிக்கிறது, அதாவது தானியங்கள் சலிக்கிறது, அப்புறம் மசாலா அரைக்கும் மாவரைக்கும் இயந்திரம், அதாவது பல்வரைசர்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் தேங்காய் மட்டை உரிக்கும் இயந்திரம், இந்த மாதிரி எண்ணற்ற இயந்திரங்கள் வந்து 30 வகையான இயந்திரங்கள் நம்ம வந்து தயாரிச்சிட்டு இருக்கிறோம். ஸோ ஜென்டெக்கோட நோக்கம் என்ன சார்? ஜென்டெக்கோட நோக்கம் வந்து பார்த்திங்கன்னா நான் பல முறை சொல்கிறது தான். என்னென்னா இன்றைக்கி வந்து மக்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த இதில் போட்டிருப்போம் பாருங்க, மக்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இந்த 5 விஷயத்துக்கு தான் அவங்க வந்து, இந்த 5 விஷயத்தால் அவங்க வந்து ஏமாற்றப்படுறாங்க. என்ன அப்படின்னு சொன்னால் ஆஃபரு, டிஸ்கவுண்ட்டு, லோ ப்ரைஸு, அதாவது லோ ரேட்டு, அட்வர்டைஸ்மெண்ட்டு, ஃப்ரீ. இந்த 5 விஷயத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா மக்கள் வந்து ஏமாந்துடுறாங்க. அப்போ நான் என்னங்கிறேன்னா அதை மாற்றுறேன். எப்படின்னு சொன்னால் எந்த ஒரு பொருளையும் தரம் குறைவாக தயாரித்து விலை குறைவாக ஒருவரால் விற்க முடியும். ஒரு பொருளை விலையை மட்டும் பார்த்து வாங்கினீங்க அப்படின்னு சொன்னால் அந்த விலை மலிவான தரம் குறைவான பொருளை நீங்கள் வாங்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் பிற்காலத்தில் அந்த பொருள் மூலம் நீங்கள் வந்து பாதிக்கப்படுவீங்க அப்படின்னு சொல்கிறேன்.
ஏன்னா எந்த ஒரு தயாரிப்பாளரும் தங்களுடைய லாபத்தை குறைச்சிக்க மாட்டாங்க. ஆனால் பொருளுடைய விலையை குறைச்சி விற்பாங்க. பொருளுடைய விலையை எப்படி குறைச்சி விற்க முடியும் அப்படின்னு சொன்னால், பொருளுடைய தரத்தை குறைச்சாதான் பொருளுடைய விலையை குறைச்சி விற்க முடியும் அப்படின்னு நான் சொல்கிறேன். அப்போ மக்கள்கிட்ட நான் என்ன எதிர்பார்க்குறேன் அப்படின்னு சொன்னால், பொருளுடைய விலையை பார்க்கறதுக்கு முன்னாடி தரத்தை பாருங்க அப்படின்னு சொல்கிறேன். அப்புறம் இதன் மூலம் மக்கள் வந்து தப்பாக வேற சில பேர் புரிஞ்சுக்கிறாங்க. அப்போ வந்து எவ்வளோ விலை சொன்னாலும் அதை நம்ம வாங்கணுமா அப்படின்னு நீங்கள் புரிஞ்சிக்க கூடாது, புரிஞ்சிக்க வேணாம். அப்படிலாம் கிடையாது. அதாவது நீங்கள் உங்கள் வீட்லேயே நீங்கள் பார்க்கலாம். உங்கள் வீட்டில் இருக்கிற பொருளே அதாவது மக்கள்கிட்ட என்ன கேட்டுக்கிறேன் அப்படின்னா, அவங்க வீட்டில் இருக்கிற பொருளே இருக்குது. ஒரு பொருள் எடுத்துக்கிட்டாங்கன்னா, ஒரு மிக்சியே இருக்குது, ஒரு டிவியே இருக்குது, கையில் வச்சுருக்க மொபைலே இருக்குது. இப்படி முதல் இன்னும் வரை A to Z எல்லாமே பார்க்கலாம். அரிசியே பார்த்தீங்கன்னா அரசாங்கம் இலவச அரிசி கொடுக்குது, 100 ரூபாய்க்கும் அரிசி விற்கிது, 200 ரூபாய்க்கு கூட அரிசி விற்கிது. அப்போ எல்லாமே ஒன்று கிடையாதுல்ல. அப்போ அதில் தரம் இருக்குதுல்ல. நம்ம உடுத்துகிற உடையிலேருந்து, காலையில் எந்திரிச்சு பேஸ்ட்லேருந்து, புரியுதுங்களா, இரவு தூங்க போகிற வரைக்கும் எல்லாமே முதல் இன்னும் வரை A to Z எல்லாமே தரத்தின் அடிப்படையில் தான் இங்கே பொருள் வந்து கிடைக்கிது. அப்போ தரம் குறைவாக தயாரித்தா அந்த பொருளோட விலை குறைவாக இருக்கும். தரம் அதிகமாக தயாரித்தா அந்த பொருளோட விலை அதிகம்னு சொல்லக்கூடாது, அந்த பொருளோட விலை சரின்னு சொல்லணும். ஏன்னா இங்கே கூட நான் வந்து இங்கே சொல்லியிருப்பேன். இங்கே பாருங்க, இங்கே கூட நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா, போத் ஆர் ஈக்குவலா அப்படின்னு நான் கேட்டிருக்கிறேன். இது வேற கம்பெனிக்காரு, இது வேற கம்பெனிக்காரு, இது வேற கம்பெனி இயந்திரம், இது வந்து வேற கம்பெனி ஜென்டெக்கோட இயந்திரம். சரிங்களா? நான் கேட்டிருப்பேன், இந்த இயந்திரமும் இந்த இயந்திரம் ஒன்றா அப்படின்னு நான் கேட்டிருப்பேன். ஏன் இந்த கேள்வி நான் கேட்குறேன் அப்படின்னா, இங்கே மக்கள் வரவங்க எல்லாமே வந்து நான் அந்த கம்பெனியில் போனேன், நான் இந்த கம்பெனியில் போனேன், நான் அங்கே போயிட்டு பார்த்தேன், அந்த மிஷினோட விலை இவ்வளவு, உங்கள் மிஷினோட விலை ஏன் இவ்வளவு அப்படின்னு தான் கேட்பாங்களே ஒழிய, எங்கிட்ட வந்து அப்படி தான் கேட்பாங்களே ஒழிய, எங்கிட்ட வந்து அந்த மிஷினோட குவாலிட்டி என்ன, உங்கள் மிஷினோட குவாலிட்டி என்ன அப்படின்னு யாரும் கேட்கறதில்ல. இதே மிகப்பெரிய வருத்தமாக இருக்குது எங்களுக்கெல்லாம். ஏன் அப்படின்னு சொன்னால், குவாலிட்டி ஏன் பார்க்கணும்னு சொன்னால், இப்போ நம்மளுடைய மரச்செக்கு இயந்திரத்தை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏன் குவாலிட்டியை ரொம்ப பார்க்கணும்னு சொன்னால், 4 விஷயம் ரொம்ப முக்கியம்னு நாங்கள் சொல்கிறேன். 4 விஷயம் என்ன முக்கியம் என்ன முக்கியம் அப்படின்னா, ஒரு இயந்திரம், இப்போ ஒரு தரமான இயந்திரம் நீங்கள் வாங்குனீங்க அல்லது தரமற்ற இயந்திரம் வாங்குனீங்கன்னா, 2 இயந்திரத்துலையுமே எண்ணெய் தான் உற்பத்தி பண்ண போகிறீங்க. எண்ணெய் உற்பத்தி பண்ணும்போது 4 விஷயம் ரொம்ப முக்கியங்கிறேன். அவுட்புட்டு, டைமிங்கு, ஸ்பேரு, சர்வீஸு. ஏன்னா 100 கிராம் கடலை எண்ணெய் நீங்கள் வந்து, அதாவது 1 லிட்டர் கடலை எண்ணெய் நீங்கள் 300 ரூபாய்க்கு விற்கிறீங்க அப்படின்னு சொன்னால், 100 ml 100 மில்லி வந்து உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னு சொன்னால் நீங்கள் 30 ரூபா இழந்துருவீங்க. அப்போ அவுட்புட்டு முக்கியம். அப்போ டைமிங்கு 1/4 மணி நேரம் கூடுதலாக ஓட்டினா, ஸ்பேரு உடஞ்சிருச்சுன்னா அதுக்காக சர்வீஸ் எடுத்து ஸ்பேர் வாங்கணும்னா எவ்வளவு? அதுக்கு தான் நான் சொல்கிறேன், நீங்கள் வந்து 100க்கு 100% வந்து பார்த்தீங்கன்னா தரத்தை பார்த்து ஒரு பொருளை வாங்குங்க. இயந்திரத்துக்கு மட்டும் கிடையாது, உங்கள் வீட்டில் உள்ள எல்லா பொருளுமே சொல்கிறேன். சரி, தரத்தை பார்த்து வாங்கினா அதுக்கெல்லாம் வசதி வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக இருக்குது. சரிங்களா? உங்களுக்கு தேவையான பொருளை நீங்கள் வந்து வாங்கணும் அப்படின்னு சொன்னால், குவாலிட்டியை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களால் வாங்க முடியும். இப்போ பொதுவாக ஒரு ஃபார்மர் பார்த்தீங்கன்னா, நம்ம சொல்கிற வரைக்கும் தான் மிஷின் வாங்குவாங்க, அவங்களுக்கு அந்த தரம் தெரியாது. அது எப்படி சார் தரம் பார்த்து வாங்குறது? அவர் அதாவது ஒரு ஃபார்மர்ஸ் நீங்கள் சொல்கிறீங்க, ஃபார்மர் புதுசாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறவங்க யாராக இருந்தாலும் ஓகே. சரி, நான் ஃபார்மர்ஸுக்கே சொல்கிறேன். நான் அப்புறம் இன்னொருத்தருக்கு சொல்கிறேன். என்னென்னா, ஒரு ஃபார்மர்ஸு இப்போல்லாம் வந்து டிராக்டரு வாங்குறாங்க. சரிங்களா? ஆதி காலத்தில் நான் சொல்கிறேன், அவர் மாடு வாங்க போவார். மாடு வாங்க போகும்போது முதல் வேலை அவர் என்ன தெரியுமா பார்ப்பாரு? சுழியை பார்ப்பார். மாட்டுக்கு உண்டான சுழியை பார்ப்பார். 2வது மாட்டை பல்லை பிடிச்சி பார்ப்பார். பல்லு எத்தனை பல்லு, எதுக்கு பார்க்குறாரு? அது எத்தனை வயசு அப்படின்னு பார்ப்பார். அப்புறம் உடல் வாகு பார்ப்பார், நல்லா இருக்குதா. கொம்பு பார்ப்பார். ஒரு மாட்டுக்கு ஒரு விவசாயி எத்தனை பார்க்குறாரு பாருங்க. அவருக்கா குவாலிட்டி பார்க்க தெரியாது? அவர்லாம் பிரமாதமாக பார்ப்பார். அதே மாதிரி தான் இயந்திரம். இயந்திரத்துக்கு மட்டும் இல்லை, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், இயந்திரத்துக்கு மட்டும் நான் குவாலிட்டி பார்க்க சொல்லல. நான் நீங்கள் வாங்குற அத்தனை பொருளுக்குமே குவாலிட்டி பாருங்கிறேன் நான். ஆச்சுங்களா? இங்கேயே வந்து 3 விதமான கடலை இருக்குது. ஏன் குவாலிட்டி நான் பார்க்க சொல்கிறேன்னு பாருங்க. இப்போ இங்கே 3 விதமான கடலை இருக்குது.
இது வந்து நல்ல கடலை, இது சுமாரான கடலை, இது கொஞ்சம் மோசமான கடலை. இந்த 3 கடலையிலையும் இங்கே வந்து எண்ணெய் உற்பத்தி நடக்குது. சரிங்களா? இந்த 3 கடலில் எண்ணெய் உற்பத்தி நடக்கும்போது என்ன ஆகுதுன்னு சொன்னால், 3 கடலையுமே நல்ல கடலை எண்ணெய், சுமாரான கடலை எண்ணெய், மோசமான கடலை எண்ணெய் விற்கிறாங்க. 3த்தையுமே கடலை எண்ணெய் தான் விற்பாங்க. அப்போ ஆனால் உங்ககிட்ட ஒரு வாடிக்கையாளர் வருவார், என்ன கேட்பார்? ஐயா, நீங்கள் வந்து அங்கே பக்கத்தில் ஒருத்தர் உற்பத்தி பண்ணுவார், இது ஒருத்தர் உற்பத்தி பண்ணுவார், இது ஒருத்தர் உற்பத்தி பண்ணுவார், நம்ம வச்சுக்குவோம். நீங்கள் 300 ரூபாய்க்கு, இதில் உள்ளவர் 250 ரூபாய்க்கு, இதில் உள்ளவர் 200 ரூபாய்க்கு கொடுக்குறாருன்னா ஒருத்தர் வருவார் உங்ககிட்ட வந்து என்ன கேட்பாரு அப்படின்னு சொன்னால், ஐயா நீங்கள் ஏன் 300 ரூபாய்க்கு விற்கிறீங்க அப்படின்னு கேட்பாரு. அங்கே ஒருத்தர் 250 ரூபாய்க்கு விற்கிறாரு, அங்கே ஒருத்தர் 200 ரூபாய்க்கு விற்கிறாரு அப்படின்னு கேட்கும்போது நீங்கள் சொல்லணும், ஐயா நான் வந்து முதல் தரமான கடலையில் எண்ணெய் ஆட்டுறேன், அவங்க வந்து என்ன கடலில் எண்ணெய் ஆட்டுறாங்க எனக்கு தெரியாது, அதுக்கப்புறம் நான் வந்து மரச்செக்கில் ஆட்டுறேன் அல்லது கல் செக்கில் ஆட்டுறேன், அது இரும்பு செக்கில் ஆட்டுறேன், இந்த மாதிரி இதெல்லாம் இருக்குது அப்படின்னு நீங்கள் தரத்தை சொல்லணும். அதுக்கு தான் நான் தரத்தை சொல்லிகிட்டு இருக்கிறேன். அப்புறம் ஒரு கேள்வி நீங்கள் கேட்டீங்களே, விவசாயிகள் மட்டும் இல்லை மற்றவங்களுக்கும் நம்ம வந்து சொல்லணும்ட்டு. எல்லாத்துக்குமே இதுதான், எல்லாத்துக்குமே தரத்தை பார்க்கணும். இந்த கடலை நீங்கள் வந்து ஒரு இயந்திரம் வாங்கிட்டு போனதுக்கப்புறம் எண்ணெய் உற்பத்தி பண்ண போகிறீங்க. நீங்கள் ஒரு வாடிக்கையாளர் என்ன கேள்வி கேட்டாரோ அதை தான் நானும் சொல்கிறேன். சரிங்களா? தரத்தை பார்க்கணும்னு சொல்கிறேன். இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரைவேட் கம்பெனி ஆயிலாக இருக்குது பார்த்தீங்களா, அதுவே காஸ்ட் கம்மி தான், காஸ்ட் வைஸ் கம்மி தான். ஆனால் இந்த மரச்செக்கு என்னென்னு வாங்கும்போது பார்த்தீங்கன்னா காஸ்ட் அதிகமாக இருக்குது, அதனாலேயே வாங்க பயப்படுறாங்க மக்கள். அதுக்கு நீங்கள் என்ன சார் சொல்கிறீங்க? இதுதான் வந்து மிகப்பெரிய காமெடியாக நான் சொல்கிறது. என்ன அப்படின்னு சொன்னால், ஒவ்வொரு வீடியோக்களில் என்னோட சேனலில் வந்து நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் போடுங்க, டிஸ்கிரிப்ஷனில் அதாவது நான் மக்கள்கிட்ட சொல்கிறது ஒன்று தான், நீங்கள் எந்த எண்ணெய் வேணாலும் பயன்படுத்துங்க, அதை பற்றி தப்பு கிடையாது. ஆனால் வாழ்க்கையில் எண்ணும் எழுத்தும் கண்ணெனத்தகுங்கிறாங்க. அதாவது எண் நீங்கள் கொடுக்குற பணம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம், புரியுதுங்களா? நீங்கள் வந்து நிறைய பேர் வந்து நம்ம மரச்செக்குக்கு மாறும்போது சொத்தே எழுதி கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. அதாவது நான் பல வீடியோக்களில் பல பேர்கிட்ட சொல்கிறது என்னென்னா, ஒரு உணவு தயாரிக்கும் போது இப்போ முருங்கைக்காய் சாம்பார் வைக்கணும், முருங்கைக்காய் சாம்பார் வைக்கணும்னு நினச்சிக்கிங்க. எண்ணெயை ஊற்றி கடுகு போட்டு, கருகாப்பில்லை போட்டு, மிளகாய் போட்டு, வெங்காயம் போட்டு, அதுக்கப்புறம் காயை போட்டு, அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் போட்டு, மிளகாத்தூள் போட்டு கிண்டி, அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி உப்பு போட்டு அது கொதித்து வந்து சாம்பார் ஆகி நம்ம சாப்பிட்றோம். இதில் எல்லாமே அப்படியே இருக்குது. எண்ணெய் மட்டும் எப்படி மாறுச்சு? எண்ணெய் மட்டும் எப்படி கடலெண்ணெய், நல்லெண்ணெய், தேங்காய், விளக்கெண்ணெய், வேப்பெண்ணெய், இழுப்பெண்ணெய், கடுகெண்ணெய்க்கு பதிலாக எப்படி வேற ஒரு எண்ணெய் மாறுச்சு, வேறு ஒரு ரீஃபைண்ட் எண்ணெய் மாறுச்சு, அதை நம்ம சிந்திக்கணும். அதனால் நான் இந்த சிந்தனை கூட என்ன சொல்கிறேன்னா, ஒரு நாளைக்கு கூடுதலாக 5 ரூபா செலவு செஞ்சால் போதும். ஒரு நாளைக்கு கூடுதலாக 5 ரூபா செலவு செஞ்சால் நம்மளுடைய பாரம்பரிய எண்ணெய்க்கு மாறிடலாம். அது எப்படின்னா, நம்ம ரீஃபைண்ட் ஆயிலு 4 லிட்டரு 600 வச்சுக்கிங்க, நம்ம கடலெண்ணெய் 4 லிட்டரு 1200 எவ்வளவு கூடுதலாக செலவு பண்ணுறோம்? 600. நான் 4 நபர்கள் உள்ள குடும்பத்துக்கு சொல்கிறேன், ஃபேமிலிக்கு சொல்கிறேன். இந்த 600 அதிகமாக செலவு பண்ணுறீங்க. இந்த 600 4ஆல் வகுத்தோம் அப்படின்னா ஒரு மாதத்துக்கு ஒரு ஆளுக்கு 150 செலவாகும். இந்த 150 30 நாளைக்கு வகுத்தோம் அப்படின்னா ஒரு ஆளுக்கு 5 ரூபா தான் கூடுதலாக செலவாகும். உடனே நீங்கள் கேள்வி கேட்கலாம், அப்போ எண்ணெய் மட்டும் நாங்கள் ஆரோக்கியமாக வாங்கினா போதுமா, மற்ற பொருள்லாம் வாங்க வேணாவா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லா பொருளும் நீங்கள் முதல் தரமான பொருள் உணவு. ஏன்னா உடம்பை கவனித்துக் கொள்ளுங்கள், ஏனென்றால் அங்கு மட்டும்தான் வாழ முடியும். அப்போ உங்கள் உடம்பு, அதாவது உண்ணும் உணவு தான் ஆரோக்கியம், உண்ணும் உணவு மூலம் தான் நோய். இது ரெண்டுமே, ஆரோக்கியமும் உணவு மூலம் தான், நோயும் உணவு மூலம் தான். அப்போ அந்த உணவை எப்படிப்பட்ட உணவாக உண்ணணும் அப்படின்னா ஆரோக்கியமான உணவாக உண்ணணும். அப்போ இந்த எண்ணெய்க்கு மட்டும் கூடுதலாக 5 ரூபா செலவு பண்ணுறதில்ல விட மொத்தமாக ஒரு ஆளுக்கு 50 ரூபா கூடுதலாக செலவு பண்ணால் உங்கள் உணவே ஆரோக்கியமாயிடும். இதை தான் நான் சொல்ல வர்றேன். ஒரு நாளைக்கு அப்போ மாதம் எவ்வளவு? 1500. நீங்கள் கணக்கு போடுங்க. இந்த 5 ரூபா, இந்த 50 ரூபாய் கணக்கு போட்டிங்க அப்படின்னா, ஒருத்தர் 2 வீலர் வச்சுருந்தாருன்னா ஒரு நாளைக்கு 5 ரூபாலேருந்து 10 ரூபா இன்சூரன்ஸ் கட்டணும். ஒருத்தர் கார் வச்சுருந்தாருன்னா 10 ரூபாலேருந்து 500 ரூபா வரைக்கும் இன்சூரன்ஸ் கட்டுவார். பலதரப்பட்ட காருக்கு 2 வீலருக்கு இன்சூரன்ஸ் கட்டுறாரு. உடம்புக்கு என்ன இன்சூரன்ஸு? உடம்புக்கு இன்சூரன்ஸ் வந்து இருக்குது, பிரைவேட் இன்சூரன்ஸு, கவர்மெண்ட் இன்சூரன்ஸு எல்லாமே இருக்குது. ஆனால் இதை விட இன்சூரன்ஸு சரியான உணவு. அப்போ நம்ம சரியான உணவு உட்கொள்றது மூலம் நம்ம உடம்பை பாதுகாத்துடலாம். அது வந்து இந்த மக்கள் புரிஞ்சுக்கிடணும். அப்போ இந்த எண்ணெய் உங்ககிட்ட வாங்கணும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்களா சார்?
கண்டிப்பாக இல்லை. என்னோட பல வீடியோக்களில் என்னோட எல்லா பேஜ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறது, எங்கிட்ட நீங்கள் எண்ணெய் வாங்கவே வேணாம். ஏன்னா நீங்கள் எங்கெங்கே இருப்பீங்க, எங்கிட்ட பக்கத்தில் வந்து ஒரு 2000-3000 பேர் எண்ணெய் வாங்கினா எனக்கு போதும். ஏன்னா இப்போ நான் கோயம்புத்தூரில் இருக்கிறேன், விளாங்குறிச்சியில் இருக்கிறேன், இங்கே வந்து 20 லட்சம் பேர்த்துக்கு மேலே இருக்காங்க. என்கிட்ட வந்து 2000-3000 பேர் வாடிக்கையாளர் இருக்கிறாங்க, வாங்குறாங்க, எண்ணெய் போதும் எனக்கு. நான் மக்களுக்கிட்ட தெளிவாக நான் விளக்குறது என்னன்னா, தயவு செஞ்சு உங்கள் பக்கத்தில் உள்ள எண்ணெய் உற்பத்தி செய்யும் இடத்துல எண்ணெய் வாங்குங்கள் அப்படிங்கிறேன். அவர் எண்ணெய் சரியாக தயாரிக்கலையா, அவர்கிட்ட உரிமையோட கேளுங்க, அப்பா எனக்கு ஆரோக்கியம் தான் முக்கியம், எனக்கு நீங்கள் சரியான எண்ணெயை தயாரித்து கொடுங்கன்னு கேட்டிங்கன்னா அவர் 100% சரியான எண்ணெய் தான் தயாரித்து கொடுப்பாரு. நீங்கள் அவர்கிட்ட கேட்கறது கிடையாது. நீங்களே முடிவு பண்ணுவீங்க, என்னென்னு இவன் எண்ணெய் தயாரிக்கிறான், இவன் நம்ம சொத்தை எழுதி வாங்க போகிறான் அப்படின்ட்டு. அப்படிலாம் கிடையாது. அவர் கடனை உடனே வாங்கி கஷ்டப்பட்டு படிச்சுட்டு வேலை இல்லாமல், அல்லது விவசாய பெருமக்கள், அல்லது வந்து பார்த்தீங்கன்னா எப்படி பணக்காரர் கூட ஏழை வசதி படைத்தவர், லோயர் அப்பர் மிடில் கிளாஸ் எல்லாருமே இந்த தொழில் ஆரம்பிக்கிறாங்க. அவங்க எல்லாமே அங்கே ஆரம்பிச்சிருக்கிறது உங்களோட ஆரோக்கியத்துக்காக. அவங்கக்கிட்ட போங்க, எண்ணெய் வாங்குங்க. அவர் எண்ணெயில் உங்களுக்கு சந்தேகமா, நீங்கள் பொருள் கொண்டு போங்க, கடலை எள்ளு தேங்காய் இந்த மாதிரி பொருட்களை நீங்கள் கொண்டு போங்க, நீங்கள் எண்ணெய் உற்பத்தி பண்ணிக்கிங்க. அப்போ இன்னும் உங்களுக்கு வந்து சிறப்பான எண்ணெய் கிடைச்சிடும். அதனால் எங்கிட்ட எண்ணெய் வாங்குறதுக்கெலாம் நான் பேசுகிறதே இல்லை, அதுக்காக வீடியோ போடுறதில்ல. உங்கள் பக்கத்தில் உள்ளது கடையில், அதாவது எண்ணெய் உற்பத்தி பண்ணுற இடத்துல நீங்கள் எண்ணெய் வாங்கிக்கலாம். இன்னைக்கு இருக்க காலகட்டத்தில் இளைஞர்களுக்கு என்ன சார் சொல்ல விரும்புறீங்க? இளைஞர்களுக்குங்களா, எல்லாத்துக்குமா? இளைஞர்களுக்கா? இளைஞர்களுக்கு பொதுவாக எல்லாருக்குமே. பொதுவாக நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், எனக்கு வந்து அரசாங்கத்தை குறை கூற எனக்கு உடன்பாடே கிடையாது. அரசாங்கத்தையோ அதிகாரிகளையோ குறை கூற எனக்கு வந்து உடன்பாடே கிடையாது. ஏன்னா நிறைய ஸ்கீம் வந்து அரசாங்கம் வந்து கொடுத்துருக்குது, புரியுதுங்களா? இப்போ கூட PMFME ஸ்கீம் இருக்குது, PMEGP ஸ்கீம் இருக்குது. நம்ம தமிழ்நாடு அரசோட வேளாண்மை பொறியியல் துறையில் வந்து அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்டில் ஸ்கீம் இருக்குது. அதே மாதிரி மாவட்ட தொழில் மையத்தில் போனீங்கன்னா நிறைய ஸ்கீம், எண்ணற்ற ஸ்கீமு. அந்த ஸ்கீமை பற்றி சொல்லணும்னா 1 மணி நேரம் வீடியோ வேணும், அவ்வளவு இருக்குது. அரசாங்கம் தயாராக தான் இருக்குது, அதை நம்ம பயன்படுத்திக்கணும். நம்மன்னா யாரு? மக்கள், பொதுமக்கள் பயன்படுத்திக்கிடணும். நீங்கள் போங்க, அங்கே போயிட்டு உங்களுக்கு தேவையானதை கேளுங்க. அவங்க வந்து உங்களுக்கு தொழில் ஆரம்பிக்கக்கூடிய அத்தனை விஷயங்களையும் சொல்லுவாங்க. கூடுதலாக நான் ஒன்று கேட்டுக்கிறேன், இந்த உணவை விட குடும்பம் ரொம்ப முக்கியம். இன்றைய காலகட்டத்தில் இளைஞர்கள் வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் ஃபோனு, டிவி, சோசியல் மீடியா, கண்ட வேற பழக்கம் நான் பார்க்குறேன், நிறைய பேரை பார்க்குறேன். நிறைய நான் இதெல்லாம் வெளிப்படையாக சொல்ல முடியாது, மனசுக்கு ஆதங்க அதை நான் சொல்ல வரேன். குடும்பத்தை பாருங்கள். போதை எதில் இருக்கணும் அப்படின்னு சொன்னால், மற்றதில் விட குடும்பத்தில் போதையாக இருங்க, உங்களால் வெற்றி அடைய முடியும். நான்லாம் அப்படித்தான் என் குடும்பத்துக்காக போதையான. எங்கள் அம்மா வந்து பார்த்தேன், எங்கள் அம்மாவோடைய உடையை பார்த்தேன், எங்கள் அப்பாவோட உடையை பார்த்தேன், அவங்களோட வாழ்வியலை பார்த்தேன், மற்ற உறவினர் வசதியாக இருக்கிறவங்களோட பார்த்தேன். அவங்கெல்லாம் எப்படி வாழ்கிறாங்க, நம்ம ஏன் இப்படி வாழ முடியல அப்படின்னா, பணம். அந்த பணத்தை வந்து சரியான வழியில் ஈட்டணும் அப்படின்னு சொல்லி தான் நான் பண்ணுற எல்லா தொழிலுமே 100% தரத்தில் பண்ணுறேன். இப்போ நான் ஒரு உணவு கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னால் 100% தரமாக இருக்கும். நான் வந்து ஒரு எண்ணெய் தயாரிக்கிறேன்னா 100% தரமாக இருக்கும். நான் ஒரு இயந்திரம் தயாரிக்கிறேன்னா 100% தரமாக இருக்கும். நான் ஒரு ரியல் எஸ்டேட் பண்ணுறேன்னா சரியான லாபத்தில் தான் இயங்குவேன். அதனால் இன்றைய காலகட்டத்தில் இளைஞர்களுக்கு நான் சொல்ல வேண்டியது, நான் குடும்பத்தின் மீது பற்று வையுங்கள், குடும்பத்தின் மீது போதையாக இருங்க, குடும்பத்தின் மீது அடிமையாக இருங்க. அதுக்காக உங்களை வந்து நான் வந்து உங்களோட சுதந்திரத்தெல்லாம் விட்டு கொடுக்க சொல்ல, இதெல்லாம் அடிமையாக இருங்க. நீங்கள் வந்து வாழ்க்கையில் எங்கேயோ போயிடலாம். ஏன்னா நீங்கள் பணம் சம்பாரிச்சிட்டிங்கன்னு வச்சுக்கிங்களேன், இந்த உலகத்தில் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா பணம் சம்பாதிக்கிறதுக்கு நிறைய காணொளிகள் இருக்குது, நிறைய காணொளிகளை பார்க்குறேன். ஆனால் குடும்பம் நடத்துறதுக்கு வந்து காணொளிகள் வந்து நிறைய இல்லை. பணம் இப்படி சம்பாதிக்கலாம் அப்படி சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்களே ஒழிய, குடும்பம் நடத்துறது தான் இன்றைக்கி பெரிய விஷயம். நீங்கள் ஒரு சரியான குடிமகனாக இருந்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு போயிடலாம். அதுக்கு தான் நான் சொல்லுவேன், என்னை பாதிக்காத, என் குடும்பத்தை பாதிக்காத, என் பொருளாதாரத்தை பாதிக்காத எந்த ஒரு விஷயத்தையும் நான் செய்யறதில்லை. அதுதான் உங்களுக்கும். உங்களை பாதிக்காத, உங்கள் பொருளாதாரத்தை பாதிக்காத, உங்கள் குடும்பத்தை பாதிக்காத என்ன விஷயத்தை வேணாலும் நீங்கள் செய்யலாம். சரிங்களா? இப்படி செஞ்சீங்கன்னா உங்கள் வாழ்க்கை முன்னேறும். ரொம்ப நன்றி சார். நன்றி. தேங்க்யூ சார். இது வந்து உலக்க தயாரிக்கிற இடம், மரத்தில் உலக்க தயாரிக்கிறது. நம்ம கோல் ப்ளஸ் ஆயிலும்போ மரச்சக்க இயந்திரம்போ இதில் வந்து தான் வந்து டாப் வுட்டுன்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில், டாப் வுட்டு.
இது வந்து மரத்தை உலக்க கடைஞ்சிட்டு இருக்கிறாங்க. ரஃபாக மரம் வரும், இது வந்து லேத்தில் கொடுத்து கடைஞ்சி அதை வந்து உலக்க இந்த மாதிரி ஆக்குவோம். இந்த பார்த்துக்குங்க உலக்க. இது வந்து ஃபினிஷ்டு குட்ஸ். இது என்ன மரம் சார்? வாகை மரம். வாகை மரத்தில் பண்ண இருக்குங்களா? ஆமாம் இருக்குது. என்னென்னா நான் நிறைய மரத்தில் பண்ணுவாங்க. வாகை மரத்தில் பண்ணுவாங்க, புளிய மரத்தில் பண்ணுவாங்க, உங்களுக்கு கருவேல மரத்தில் பண்ணுவாங்க, இலுப்ப மரத்தில் பண்ணுவாங்க. ஆனால் இந்த மரத்தில் பண்ணுறது தான் வந்து பார்த்திங்கன்னா சிறப்பு. ஏன்னா நம்மளுடைய சித்தர்கள் வந்து இந்த மரத்தை தான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. அங்கே வந்து பார்த்திங்கன்னா மரச்செக்கு பார்த்தோம். அது வந்து மேலே மரம் கீழே மரம், அல்லது மேலே மரம் கீழே கல் இருக்குது. இது வந்து ரெண்டுமே இரும்பில் பண்ணுறது. பாருங்கள், இரும்பு செக்கு. இது அதாவது இரும்பு உலக்க. இது வந்து இரும்பு உலக்க. இரும்பு செக்கை வந்து உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்கள். இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா அங்கே பார்த்தீங்களா, இது வந்து இரும்பு உலக்க, இது வந்து இரும்பு உரல். ரெண்டுமே டாப் அண்ட் பாட்டம் ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா இரும்பு. இப்போ இங்கே நீங்கள் பார்க்குற இடம் வந்து பார்த்தீங்கன்னா இயந்திரத்தை வந்து அசம்பிள் பண்ணுற இடம். அது நிறைய ஸ்பேர் பார்ட்ஸ் இருக்கும், அதை வந்து நம்ம வந்து அசம்பிள் பண்ணுவோம். அதுக்கப்புறம் வந்து சில மெட்டீரியல் வந்து மெஷினிங் பண்ணுவோம் லேத்தில். அப்புறம் சில பொருட்கள் வந்து இங்கே ஸ்டாக் இருக்கும். இங்கே தான் நம்மளுடைய மெயின் மேனுஃபேக்சரிங் நடக்குது. உற்பத்தி, இயந்திர உற்பத்தி எல்லாமே இங்கே தான் வந்து ஒரு 75% நடக்குது. இது வந்து இன்னொரு மேனுஃபேக்சரிங் யூனிட். இங்கே வந்து சில மிஷின்களை வந்து நம்ம வந்து தயாரிக்கிறோம். இது ஒரு லேத்து. இதில் வந்து ஒரு சில ஸ்பேர் பார்ட்ஸ் வந்து அவர் வந்து மெஷினிங் பண்ணிட்டு இருக்காரு, கடைஞ்சிக்கிட்டு இருக்கிறாரு. இது வந்து ஸ்டாக் குடோனு. அதாவது முடிஞ்ச இயந்திரத்தை வைப்போம், ஆனால் நிறைய வைக்க முடியறதில்ல. ஏன்னா வந்து அப்பப்போ தயாரித்து அப்பப்போ போயிட்டு இருக்கிறதுனால குறைச்ச இயந்திரம் தான் இருக்கும். பார்த்துக்குங்க, எல்லாம் சில இயந்திரங்கள் வந்து முடிஞ்சு டிஸ்பேட்சுக்கு தயாராக இருக்கும். ஒரு நாளைக்கு எவ்வளோ இயந்திரம் தயார் பண்ணுறீங்க சார்? ஒரு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட 5 இயந்திரம் வரைக்கும் தயாரிக்கிற கெப்பாசிட்டி இருக்குது. 5 இயந்திரம் தயாரிக்கலாம். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மாவு அரைக்கிறது, மிளகா அரைக்கிறது, மசாலா அரைக்கிறது, அதுக்கப்புறம் இந்த புண்ணாக்கு வந்து தூள் பண்ணுற இயந்திரம். இங்கே சின்ன இரும்பு செக்கு வச்சுருக்கோம், தேங்காய் மட்டை உரிக்கிறது வச்சுருக்கிறோம். அங்கே மேனுவல் டு ஆட்டோமேட்டிக் மிஷினு உள்ளது வந்து வச்சுருக்கிறோம். இங்கே மிளகா அரைக்கிற மிஷின் வச்சுருக்கிறோம். அப்புறம் இங்கே வந்து ஸ்டாக்கு குடோன் வச்சுருக்கிறோம். என்னென்னா கடலை, எள், தேங்காய், கொட்டைமுத்து, மற்ற எல்லாமே இங்கே தான் ஸ்டாக்கு வைக்கிறோம். கூடுதலாக வந்து பார்த்திங்கன்னா இங்கெல்லாம் பாத்திரங்கள்லாம் இருக்கும். பார்த்துங்க, நம்ம பாத்திரமும் விற்பனை பண்ணிகிட்டு இருக்கிறோம். நம்ம ஜென்டெக்கோட இயந்திரம் ஏன் 100% வந்து வெற்றி அடைஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னால், நம்ம வந்து இயந்திரம் மட்டும் தயாரிக்கிறதோட நிறுத்துறதில்ல. அந்த இயந்திரத்தை தயாரித்து நம்ம வந்து எண்ணெய் உற்பத்தி பண்ணி கொடுத்துட்ருக்குறோம். அதுக்கப்புறம் அது மட்டும் இல்லாத எண்ணெய் மட்டும்தான் தயாரிச்சிட்டு இருந்தோம். இப்போ வந்து ஹோட்டல் நடத்துகிறோம், உணவகம் நடத்துறதுனால அந்த உணவகத்துக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வந்து மசாலாக்கள்லாம் வேணும். மாவு, மசாலா ஐட்டம் இது எல்லாமே வேணும். அது எல்லாமே வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க, அதில் தான் நம்ம வந்து அரைச்சிக்கிறோம். அதனால் வந்து எல்லா இயந்திரமே நம்ம வந்து பயன்பாட்டில் வச்சுருக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா தேங்காய் மட்டை உரிப்போம், உங்களுக்கு மிளகா சில்லி கட்டுறதுல சில்லி கட் பண்ணிக்குவோம், மாவு அரைக்கிறதுல கோதுமை மாவு, அரிசி மாவு எல்லாத்தையும் அரைச்சிக்குவோம். அதுக்கப்புறம் வந்து மசாலா அரைக்கிறதுல வந்து உங்களுக்கு மிளகாத்தூள், மஞ்சள் தூள், அந்த எல்லா தூளுமே வந்து அரைச்சிக்குவோம். அப்போ நாங்கள் பயன்படுத்துகிற இயந்திரத்தில் முக்கால்வாசி வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் எப்படி சொல்கிறது, அதை நாங்களே பயன்படுத்திக்குவோம். அதுதான் மார்க்கெட்டுக்கு நாங்கள் விடுவோம். அப்போ விடும்போது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 100% தரமான இயந்திரமாக ஆயிடுது. எத்தனை வருஷமாக சார் நீங்கள் இந்த ஃபீல்டில் இருக்கீங்க? நான் வந்து 20 வருஷமாக இருக்கிறேன். 20 வருஷமாக இருக்கீங்க? ஆமாம் ஆமாம். இப்போ கோயம்புத்தூரை பொறுத்த வரைக்கும் நிறைய மிஷினரி கம்பெனி தான். மற்ற கம்பெனிக்கும் உங்கள் கம்பெனிக்கு என்ன சார் வித்தியாசம்? எனக்கு மற்ற கம்பெனிக்கு நம்ம கம்பெனிக்கு வித்தியாசம் எனக்கு சொல்ல தெரியல. ஆனால் இந்த இண்டஸ்ட்ரியில் வந்து பார்த்திங்கன்னா நான் தான் வந்து ஜென்டெக்கு கிட்ட இயந்திரம் வாங்கிய வாடிக்கையாளர்கள் பாதிக்கப்பட்டிருந்தாலும் 1 லட்சம் இலவசம் அப்படிங்கிறேன். அதே மாதிரி ஜென்டெக் இயந்திரத்துடைய தரமும் பர்ஃபார்மன்ஸும், அதாவது குவாலிட்டி அண்ட் பர்ஃபார்மன்ஸ் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் 1 கோடி இலவசம், ஒரு இயந்திரம் இலவசம், வாழ்நாள் சேவை இலவசம்னு சொல்கிறேன். நான் தான் ஏற்கனவே சொன்னேங்கல்ல, நான் கேரண்டி வேரண்டி எல்லாம் வந்து பெருசாக எடுத்துக்காததுனால சவால் விட்டுருக்கிறேங்கிறேன். நான் சவால் விட்டுருக்கிறேன். என்ன சவால் அப்படின்னு சொன்னேன், ஏன்னா கேரண்டி வேரண்டிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஸ்பேர் பார்ட்ஸ் இருக்குது மெஷினில். போல்ட்டு, நட்டு, ஷாஃப்ட்டு, சேனலு, ஆங்கிளு, பெல்ட்டு, புள்ளி, பேரிங்கு, ஸ்ப்ரிங்கு, கியர் பாக்ஸு, மோட்ரு, வெசலு, சென்டர் ஷாஃப்ட்டு, இது மாதிரி நிறைய இருக்குது. ஆனால் எதுக்கு நம்ம கேரண்டின்னு சொல்ல முடியும்?
ஒவ்வொன்றுக்குன்னு கேரண்டி ஏதாவது சொல்ல முடியுமா? அப்படிலாம் நான் பண்ணுறதில்ல. நான் முழுக்க முழுக்க சேலஞ்சாகவே சொல்லிகிட்டு இருக்கிறேன். அதாவது நம்ம இயந்திரம் வந்து 100% தரமான இயந்திரம். அந்த இயந்திரம் வாங்கிய வாடிக்கையாளர்கள் வந்து பாதிக்கப்பட்டிருந்தாங்கன்னா 1 லட்சம் இலவசங்கிறேன். அதுக்கப்புறம் நம்மளோட இயந்திரம் அதாவது நம்மளோட இயந்திரத்துடைய தரமோ நம்மளோட இயந்திரத்துடைய பர்ஃபார்மன்ஸோ இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் 1 கோடி ஒரு இயந்திரம் வாழ்நாள் சேவை இலவசம்னு சொல்கிறேன். இவ்வளோதான். அதனால தான் நான் வந்து கேரண்டி பற்றி கவலைப்படுறதில்ல. நான் சேலஞ்சு பண்ணுறேன். கண்டிப்பாக. அப்போ உண்மையான தரமாக தான் கொடுத்துட்ருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம். கடந்த 20 வருஷமாக நான் வந்து இந்த துறையில் இருக்கிறேன். கடந்த 9 வருஷத்துக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு எப்படி சொல்கிறது, நம்ம மரச்செக்கு, இரும்பு செக்கு, கல் செக்கு, மாவரைக்கும் இயந்திரம், மிளகாரைக்கும் இயந்திரம், டிகாடிகேட்டர் இயந்திரம், அதாவது கடலை உடைக்கிறது, தேங்காய் மட்டை உரிக்கிறது, ஃபில்டர், இப்போ ஆயில் ஃபில்டரு, இந்த மாதிரி எண்ணற்ற 30 வகையான இயந்திரம் தயாரிக்கிறேன். 30 வகையான இயந்திரமும் 100% தரத்தில் நம்ம வந்து தயாரிச்சிட்டு இருக்கிறோம். இதுக்கு அரசு மானியம் இருக்கா சார்? அரசு மானியம் நிறைய இருக்குது. அதாவது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மாவட்ட தொழில் மையம்னு ஒன்று உண்டு, சரிங்களா? நீங்கள் மாவட்ட தொழில் மையம் போனீங்க அப்படின்னு சொன்னால் அந்த மாவட்ட தொழில் மையம், அதாவது ஆங்கிலத்தில் டிஸ்ட்ரிக்ட் இண்டஸ்ட்ரியல் சென்டர்னு சொல்லுவாங்க, டிஐசி. அங்கே அந்த நிறுவனம் செயல்பட்டு இருக்கிறதே மானியத்துக்கு தான். நம்மக்கிட்ட இருக்கிற 30 வகையான இயந்திரத்துக்கும் மானியம் இருக்குது. நம்ம சொல்லியிருந்தேன் வீடியோவில் என்னென்னா, நம்ம வந்து ரியல் எஸ்டேட்டும் பண்ணுறேன்னு சொல்லிட்டு. ஆமாம், நீங்கள் வந்து 100% தரத்தில் வீடு கட்டணுன்னாலோ அல்லது சரியான இடம், நிலம், வீடு வாங்கணுன்னாலோ இந்த நம்பருக்கு நீங்கள் கூப்பிட்டீங்கன்னா போதும். இந்த நம்பருக்கு கூப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து 100% தரமான வீடு, இடம், தோட்டம் எல்லாமே இப்போ வாங்கி கொடுப்போம், கட்டியும் கொடுப்போம். அப்புறம் என்ன சொல்லிட்டேன், எண்ணெய் வந்து எங்கிட்ட வாங்கவே வேணாம். முக்கியமாக உங்களுக்கு ஸ்பெஷல் எண்ணெய் வேணும் அப்படின்னு சொன்னால் பாதாம் எண்ணெய், வால்நட் எண்ணெய், கருஞ்சீரக எண்ணெய், முந்திரி எண்ணெய், முருங்கை எண்ணெய், இந்த மாதிரி ஸ்பெஷல் டைப்ஸ் ஆஃப் எண்ணெய் நான் வந்து அங்கே காட்டுறேன். அந்த எண்ணெய்களை வாங்கினா நீங்கள் வந்து எங்களை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். இந்த நம்பருக்கு கூப்பிட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வந்து எண்ணெய் கிடைக்கும். கேஷவ்நட் ஆயில், வால்நட் ஆயில், பம்கின் ஆயில், பிளாக் கியூமன் ஆயில், மோரிங் ஆயில், ஆல்மண்ட் ஆயில், ஃப்ளாக்ஸீட் ஆயில், ஹேர் ஆயில், மகுவா ஆயில், கேஸ்டர் ஆயில், புங்கன் ஆயில், சீசேம் ஆயில், ஒயிட் சீசேம் ஆயில், சீசேம் ஆயில் வித்தவுட் ஸ்வீட்டு, அப்புறம் சன்ஃப்ளவர் ஆயில், மஸ்டர்ட் ஆயில், கோகனட் ஆயில், கிரவுண்ட்நட் ஆயில். சார் இப்போ இது என்ன இது சார் ஓடிட்டு? இப்போ நான் ஏற்கனவே சொன்னேன் பார்த்தீங்களா, மரச்செக்கு இயந்திரம். இது வந்து மேலே மரம், கீழே கல் இருக்கு. இப்போ வந்து நல்லெண்ணெய் ஆட்டிட்டு இருக்கோம். சீசேம் ஆயில், ஜிஞ்சர் ஆயில் 20 கிலோ மிஷினில் ஆட்டிட்டு இருக்கிறோம். அது வந்து 30 கிலோ இயந்திரம். அதில் வந்து கடலை எண்ணெய் ஆட்டிட்டு இருக்கிறோம், கிரவுண்ட்நட் ஆயில். பார்த்துக்குங்க, அனைவருக்கும் உள்ளே அனுமதி உண்டுன்னு நான் போட்டிருக்கேன். இங்கே யார் வேணாலும் எப்போ வேணாலும் இயந்திரம், அதாவது எண்ணெய் ஆட்டும் போது வந்து பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் 6 வடிவத்தில் நான் வந்து எண்ணெய் கொடுக்குறேன். இந்த வீடியோ மூலம் மக்கள்கிட்ட நான் என்ன கேட்குறேன், அதாவது எண்ணெய் உற்பத்தி பண்ணுறவங்கள்ட்ட என்ன கேட்குறேன்னா 6 வடிவத்தில் எண்ணெய் நீங்கள் கொடுங்க. எப்படின்னா, பாட்டிலோட தெளிய வச்சது, அப்புறம் வாடிக்கையாளர் வந்து பாத்திரம் கொண்டு வந்தாங்கன்னா 10 ரூபா குறைவு, ஆட்டும் பொழுதே பிடிச்சா 20 ரூபா குறைவு, அப்புறம் அவங்க பொருள் கொண்டு வந்து இங்கே ஆட்டிக்கலாம், அப்புறம் நம்ம கிட்ட பொருள் வாங்கி கடலை, எள்ளு, தேங்காய் இது வாங்கி ஆட்டிக்கலாம், 6வது நம்ம கிட்ட வாங்கி விற்பனை பண்ணலாம். இதில் தலை சிறந்தது என்ன அப்படின்னு சொன்னால், அதாவது ஆட்டும் பொழுதே பிடிச்சா லிட்டருக்கு 20 ரூபா குறைவுங்கிறது தான். ஆட்டும் பொழுதே பிடிச்சிக்கலாம். இந்த மாதிரி தொழில் பண்ணாங்கன்னா அந்த தொழில் வந்து மிகப்பெரிய வெற்றி அடையும். சார் இப்போ நாட்டு செக்கு, மரச்செக்குலேயே கலப்படம் நிறைய வருது சார், அது எப்படி சார்? என்ன பண்ணுறது, ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. அதாவது கலப்படம் ஏற்கனவே வந்து தொழில் வந்து ரொம்ப நலிவடைஞ்சு இருக்குது. ஏன்னா ஏற்கனவே நம்ம பாரம்பரியத்தை அழிச்சாச்சு. இந்த பாரம்பரியத்தை கடந்த 10 வருஷமாக மீட்டெடுக்கிறதுல மிகப்பெரிய சவாலே என்னன்னா அந்த கலப்படம் தான். அது வந்து மேலே இருக்கிறவன் பார்த்துக்குவார். யார்? இயற்கை பார்த்துக்குவார், இறைவன் பார்த்துக்கொள்வார். கலப்படம் பண்ணி விற்கிறவங்களை பற்றி நான் கவலையே படுறதில்லை. ஏன்னா உலகத்திலேயே பெரிய துரோகம், பெரிய வந்து தவறு என்ன அப்படின்னு சொன்னால் உணவில் கலப்படம் செய்வது தான். உணவில் கலப்படம் செய்பவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அது நான் தான் சொல்ல வரல, அது நினைச்சாவே வருத்தமாக இருக்குது. அதை பற்றி கவலைப்படாதீங்க. சரியான எண்ணெயை உற்பத்தி பண்ணி கொடுப்பதன் மூலம் நம்ம வந்து வாழ்க்கை நல்லா இருக்கும். சார் நீங்கள் எண்ணெய் மட்டும் தான் தயார் பண்ணி நினச்சேன், ஆனால் உங்ககிட்ட பார்த்தீங்கன்னா நிறைய ப்ராடக்ட் இருக்கு, இதெல்லாம் என்ன சார்? ஆமாம்,
வந்து எண்ணெய் மட்டும் இல்லை 20 வகையான எண்ணெய் நம்ம தயாரிக்கிறோம். மேற்கொண்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 60-70 வகையான பொருட்கள் வந்து தயாரிக்கிறோம். இங்கே இருக்கிற மசாலா ஐட்டம், பொடி ஐட்டம் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லாமே நிறைய தயாரிச்சிட்டு இருக்கிறோம். இந்த சத்து மாவு, உங்களுக்கு எண்ணெய், இந்த பொடி, சோப்பு, இயற்கை சோப்பு, இந்த மாதிரி நிறைய ஐட்டம் நம்ம வந்து தயாரிச்சிட்டு இருக்கிறோம். அதெல்லாம் இன்னும் நிறைய சொல்லலை, அடுத்தடுத்த வீடியோக்களில் சொல்லுவோம். இப்போ நீங்கள் எதுக்கு என்னடா சார் இது வந்து வேர்ல்டு மேப்பு பார்த்தீங்கன்னாவே தெரியும். நம்ம வந்து உலகத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 17 நாட்டுக்கு நம்ம வந்து இயந்திரம் அனுப்பிச்சிருக்கிறோம். நம்மளுடைய மரச்செக்கு, கல்ச்செக்கு இயந்திரம், இரும்பு செக்கு இயந்திரத்தை வந்து பார்த்திங்கன்னா மற்ற இயந்திரங்கள் வந்து உலகத்தில் 17 நாடுகளுக்கு நம்ம வந்து அனுப்பிச்சிருக்கிறோம். பார்த்தீங்கன்னா தெரியும். சார் என்ன சார் இங்கே வாழை மரம்லாம் கட்டி தோரணம்லாம் கட்டியிருக்கீங்க? நம்ம தாய்மடி ஹோட்டல் உணவகம், தாய்மடி கறி விருந்து ஆரம்பித்து இன்னையோட 2வது வருஷம் ஆரம்பிக்கிறோம். 1 வருஷம் முடிஞ்சுது. டிசம்பர் 14ஆம் தேதி வந்து 23 ஆரம்பித்தோம், 2023. இப்போ வந்து முதல் வருஷம் முடிஞ்சு 2வது வருஷம் ஆரம்பம். ஆமாம். இங்கே தயார் பண்ணுற உணவுலாம் கூட நீங்கள் கொடுக்குற எண்ணெய் தான் சார்? ஆமாம், முழுக்க வந்து நம்ம தயாரிக்கிற எண்ணெயில் மூலம் தான் உணவு தயாரிக்கிறோம். பாரம்பரிய எண்ணெய்களில் தான் உணவு தயாரிக்கிறோம். இப்போ மணி வந்து மாலை 4:30 மணி ஆயிடுச்சு, அதனால் கூட்டம் இல்லை, நல்ல கூட்டம் இருக்குது. மக்கள்கிட்ட நிறைய வரவேற்பு நம்மளுடைய உணவகத்துக்கு. அதே மாதிரி இங்கே இனிப்பு மற்றும் காரம் பண்ணுறோம். எல்லாமே